ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு ஆண்டுடைய வார்த்தை அற்புதமாக தாவீது தேவாவினாலே இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது எழுதுகிறார், சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சொல்லி. யார் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதையை வச்சிருப்பார் பார்த்தீங்களா. அவருடைய வழியை அவனுக்கு தெரிவிப்பாராம். அவனுக்கு அவர் தெரிந்து கொள்ளுகிற வழியை போதிப்பாராம். இதுதான் இப்படிதான் போகணும், இதை இப்படிதான் செய்யணும் அப்படின்றத. இப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அந்த வழியை கரெக்டா ஈஸியா போயிடும். பாருங்க, வழி தெரியாம ஒரு இடத்துல பார்க்குறோம், நம்ம போகிற இப்போ ரோட்ல போய்கிட்டே இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கங்க போர்டு வச்சிருப்பாங்க, ஊருக்கான போர்டு வச்சிருப்பாங்க. அந்த ஊருக்கு போகும்போது சில இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எங்கேருந்து எப்படி திரும்பணும் அப்படின்னு போர்டு வச்சுருப்பாங்க. இப்படி பல அங்கே அந்த பெயர் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த ஊர் வந்துருச்சுன்னா அந்த ஊரோட எல்லைன்னு போட்டிருப்பாங்க. இப்படி நமக்கு ஒரு வழி பிரயாணத்தில் வழியை காண்பிக்கிறது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு போகணுன்னா அது ரைட் சைடில் திரும்புங்க, அந்த இடத்துல கட்டு 4 ரோடு பிரிஞ்சிருச்சுன்னா 4 ரோடு எங்கே போகுது அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அங்கங்கே. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓட்டத்தில் அந்த பாதையை காண்பிக்கிற வழிகாட்டி ஒருவர் இருந்தால் நம்முடைய பிரயாணங்கள் எளிதாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கையினுடைய வழி நடத்துதல் எளிமையாக இருக்கும். அப்போ சில நேரங்களில் சிலருக்கு பாருங்க, வழி தெரியாம நிறைய பேர் சுத்தி 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 சோர்ந்து போய் போதும் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்த வழிக்கே போயிருவோமேன்ட்டு போறவங்களும் உண்டு. ஆனால் இங்கு யார் அந்த வழிகாட்டியை பார்த்து அந்த வழிகாட்டியுடைய வழியில போறாங்களோ அப்பொழுது அவருடைய வழிகள் எளிதாக முடிந்து விடுகிறது. யாருக்கிட்டையும் பெருசா கேட்க வேண்டிய வழி இல்லாம வழிகாட்டியினுடைய வழி அற்புதமாய் அது காண்பிக்கப்படுகிறது. அப்பொழுது தாங்கள் சென்று அடைய வேண்டிய இடத்தை அவங்க ஈஸியா சென்று அடைந்துறாங்க. தேவையில்லாத அலைச்சல்கள் இல்லை, தேவையில்லாத செலவுகள் இல்லை, தேவையில்லாத விரயங்கள் இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தாம் தெரிந்து கொள்ளும் வழி அப்படின்றது உண்டு. மனுஷனுக்கு நன்றாய் தோன்றுகிற வழி உண்டு என்று சொல்லி சொல்லுது. அவனுக்கு நல்லதா தெரிகிற வழிகள் உண்டு, அவனுக்குன்னு தோன்ற வழி உண்டு. ஆனா இங்க கர்த்தருடைய வழி இது. அப்ப மனுஷனுக்கு நன்றாய் தோன்றுகிற வழி முடிவு மோசமா போய் முடியும். ஆனா இங்க தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவர் என்ன வழி வச்சிருக்கிறாரோ அதை போதிப்பார். சங்கீதக்காரனாகிய தாவீது பெலிஸ்தரை முறியடிக்க 2வது தடவை தான் இஷ்டத்துக்கு போகல, ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, முதிய மாதிரி போய் முறியடிக்காத, அப்ப முறியடிக்க முடியாது, இப்ப நான் சொல்ற மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு பாருங்க. அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த திட்டத்தின்படி, அந்த சித்தத்தின்படி அவர் போகிறதை பார்க்கிறோம். தாம் தெரிந்து கொள்ளுகிற வழியை காண்பிக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னா ஆண்டவர் ஒரு பிளான் போட்டுருப்பார் பாருங்க. அந்த பிளான் சக்சஸ்ஃபுல் பிளானா இருக்கும். நம்ம போடுற பிளான் அநேக நேரங்கள்ல தோற்று போய் விடுகிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் அவருடைய ஆலோசனையே நிலை நிற்கும் என்று சொல்லி. நம்ம போடுற பிளான் தோத்து போகலாம், ஆனா தேவன் போடுற பிளானு ஒரு நாளும் அது தோற்காத ஒன்று. அவருடைய திட்டத்தை ஒருத்தரும் மாற்ற முடியாது, அந்த திட்டத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. ஆகவேதான் அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவர் என்ன வழியை தெரிஞ்சிருக்கிறாரோ, அவர் எந்த வழியை வச்சிருக்கிறாரோ அந்த வழியை அவர் போதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு 2வது அந்த வழியை போதிக்கிறதுனால என்ன நன்மைன்னு சொல்லி அந்த 13வது வசனத்துல அவர் சொல்லுகிறத பார்க்கும். 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்று, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும். அப்போ ஆண்டவருடைய வழியில நடக்கிறவனுடைய ஆத்துமா நன்மையில தான் இருக்கும். அது தீமை செய்யாது, தீமையில சிக்காது.
அப்போ தீமை செய்கிறவர்களுக்கு தீமை பலனாய் வரும். அப்போ ஆண்டவருடைய ஆலோசனையில, ஆண்டவருடைய வழியில, அவருடைய போதிப்புல நடக்கிறவங்களுடைய ஆத்துமா எங்க இருக்குமா? நன்மையிலே தங்கும். நன்மையான காரியங்கள் செய்கிற இடத்துல, நன்மையை அனுபவிக்கிற இடத்துல அந்த ஆத்துமா தங்குமா? இந்த உலகத்திலே ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வாழ்கிற ஆத்மா நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும். நன்மையான இடம், அந்த பரலோக மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு அது பாத்திரமாக இருக்கும். நன்மையில தங்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆகவே முதலாவது ஆண்டவருடைய வழி, அவர் போதிக்கிற வழியில நடக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா, அவங்க நன்மையில் இருப்பாங்க, நன்மையான காரியங்களை சுதந்திரிப்பாங்க. அடுத்து சொல்றாரு, அதாவது அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அவனுடைய சந்ததி இருக்கு பாருங்க, ஜெனரேஷன்ஸ் இந்த பூமியை சுதந்திரிக்கிறவைகளாக காணப்படுகிறது. அப்போ இந்த பூமியை ஏற்கனவே ஆண்டவர் மனுஷன் கையில கொடுத்தாரு, அதை இழந்தான். ஆனா ஆண்டவருடைய வழியில நடக்கிறவங்களுடைய சந்ததிகள் பூமியை சுதந்திரிக்கும், பூமியை ஆண்டு கொள்ளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை கீழ்ப்படுத்துவதாக, அதை ஆண்டு கொள்ளுகிறவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள். சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு நாம் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற வழியை, ஆண்டவர் காண்பிக்கிற வழியில நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அவர் தம்முடைய வழியை நமக்கு போதிக்கும் போது, கர்த்தருக்கு பயப்படும் போது அது போதிக்கிறார். அப்படி அவர் போதிக்கிற அந்த வழியில நடக்கிறவங்களுடைய ஆத்மா நன்மையில தங்கும். ரெண்டாவது, அந்த அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய பிள்ளைகள் இந்த பூமியை சுதந்திரிப்பார்கள். அவர்களுக்கு இந்த பூமியில எப்படிப்பட்ட மேன்மை தேவையோ அத்தனை மேன்மைகளை கொடுப்பார். பாருங்க, ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்பட்டதை நம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொல்லாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஈசாக்க பார்த்து ஆண்டவர் சொல்வார். ஒரு தகப்பனுடைய பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயப்படுதல், ஒரு தகப்பனுடைய கீழ்ப்படிதல் பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நம்ம பார்க்கிறோம், அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளா, ஆண்டவருக்கு பயப்படுகிறவங்களுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆகவே இன்றைக்கும் கூட ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவர் எந்த வழியை வச்சிருக்கிறாரோ அதை அவர் சொல்லி கொடுப்பாரு. அதுல நடக்கிறவங்களுடைய ஆத்மா நன்மையில தங்கும். அவங்களுடைய சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆகவே நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார்.